ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவின் கைகளை தொட்ட உனக்கு நாளை விடியலில் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க தான் போகிறேன். ரொம்ப நாளாக நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விஷயம் உனக்கு கிடைக்காம போனதெல்லாம் இப்போது ஒரு முற்று பெறப்போது, முடிவுக்கு வரப்போகுது. இனிமேலாச்சும் யாரையும் எதுக்காகவும் எதிர்பார்க்காத. இந்த வராகி அம்மா மேலே முழு நம்பிக்கை வச்சினா நீ எதிர்பார்த்த அத்தனை காரியங்களையும் நான் உனக்கு சிறப்பாக முடிச்சு கொடுப்பேன். எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்தாலோ தவறாக போனாலோ அடுத்தவங்களை குறை சொல்லாத. ஏன்னா நீ தேடி தேடி போனதால், அடுத்தவங்களை நம்பினதால தான் நீ தான் அந்த தோல்விக்கும் தவறுக்கும் காரணமாக இருப்பியே தவிர உன் வாழ்க்கையில் நடந்த எந்த கெட்ட விஷயத்துக்கும், எந்த கெட்ட செயலுக்கும், உன்னுடைய தோல்விக்கும், உன் மன காயத்துக்குமே கூட மற்றவங்களை நீ முழுசாக பொறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாவற்றிற்குமே மூல காரணமாக உன் வாழ்க்கையில் நீ தான் இருக்கங்கிற உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ கூட ஒன்று கெட்டு போல. நீ கொஞ்சம் அமைதியாக உக்காந்து உன் வாழ்க்கையில் தப்பாய் நடந்த விஷயங்களையும், தவறாய் முடிஞ்ச விஷயங்களையும், உன் வாழ்க்கையில் நீ பெற்ற தோல்விகளையும் யோசித்து பார்த்தீன்னா அதற்கு முதல் காரணமாக, மூல காரணமாக நீ தான் இருக்கிறங்கிறது உனக்கு புரிய வரும் செல்லமே. சரி, இதுவரைக்கும் நடந்ததை எல்லாம் விட்டுடு. இனிமே நடக்க போகிறது சரியாக இருக்கணுன்ற யோசனையை ஆரம்பி. இந்த வராகி அம்மாவின் துணையும் இனி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு இருக்க போகுது. அதனால் நீ எதிர்பார்த்த காரியங்களில் நீ வெற்றி பெறுவதை இனி யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. எப்போவுமே யார் எதை சொன்னாலும் சரி சரின்னு அப்படியே கேட்டு செய்யாமல் நீ நல்லா யோசி. அடுத்தவங்க சொல்கிறது உன் மனசுக்கு சரின்னு தோணுதான்னு யோசி. உன் மனசுக்கு சரின்னு பட்ட விஷயங்களை மட்டும் நீ செய்யும்போது உன் மனசும் குழப்பமடையாமல் தெளிவாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ செய்கிற செயலும் வெற்றிகரமாக முடியுமல்லவா? எதுக்கும் அவசரப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. இந்த வராகியம்மா நீ நினச்ச, ஆசைப்பட்ட அத்தனை காரியங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை கொடுப்பேன். நீ கிடைக்கணும்னு எதிர்பார்த்ததையும் உன் கைகளில் கட்டாயம் கொண்டு வந்து சேர்த்துடுவேன் செல்லமே. இளமைங்கிறது உன் வாழ்க்கையில் தினமும் குறைஞ்சு முதுமைக்கு அடையாளமாக ஒவ்வொரு நாள் வயசு ஏறிக்கிட்டு தானே இருக்குது. திறமைங்கிறது அந்த வயசு போலவே உனக்கு தினமும் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் இளமையையும் ரசிக்க பழகு, திறமையையும் அதிகமாக்கி கொள்ள பழகு. இளமை கடந்து போக போக தான் உனக்கு திறமையும் அனுபவமும் பக்குவமும் வர்றதால அந்த இளமையை போற்றி ரசிக்க பழகு. அதே போல் ஒவ்வொரு நாளும் தேவையற்ற விஷயங்களில் யோசித்து தெளிவில்லாமல் இருக்காமல் வாழ்க்கைக்கு எது தேவை, எது அவசியம்னு யோசித்து அதை இன்னும் சிறப்பாக செஞ்சு நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வேலைகளை பாரு. உன் வாழ்க்கை எப்படி வாழணுன்ற வழி உனக்கு தெரியலைன்னா அதுக்காக பயப்படாதே என் செல்லமே. வாழ்க்கை எப்படி வாழ்வதென அத்தனை பாதைகளையும் உனக்காக உருவாக்கி தர்றதுக்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். கண்ணில் பயம் இருக்கக்கூடாது, நெஞ்சில் எப்போதுமே நம்பிக்கை இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த விஷயத்தை செஞ்சாலும் மன உறுதியோட தைரியமாக நீ அதை களமிறங்கும் போது அதை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தானே. அப்புறம் நீ எதுக்காக கவலைப்படுற? நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்போது உன்னுடைய ஒவ்வொரு கனவுகளையும் நனவாக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியை பரிபூரணமாக நான் உனக்கு கொடுத்துருவேன். சுய முன்னேற்றம் என்பது பரிபூரணமாக இருப்பது மட்டும் கிடையாது. நீ இருக்கிறதை விட இன்னும் சிறப்பாக மாறிக்கிட்டே இருப்பது தான் முன்னேற்றம். அதாவது இப்போ உனக்குள்ள நிறைய திறமைகளும் நிறைய நல்ல குணமும் இருக்குது. இதை இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நீயும் இன்னும் உன்னை சிறப்பான ஆளாக மாற்றிக்கிட்டே போகும்போது உன் வாழ்க்கையில் தானாக முன்னேற்றம் வருவதையும் மாற்றங்கள் நிகழ்வதையும் உன்னால் உணர்ந்துக்க முடியும். சுய முன்னேற்றத்துக்கு ஏற்றாற்போல உன் வாழ்க்கை பயணத்தை மாற்றுவதற்கு தைரியம்தான் ஆரம்ப புள்ளி. எப்போ உன் வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் தைரியமாக செய்ய ஆரம்பிக்கிறியோ அப்போதே அடுத்தடுத்து உன் வாழ்க்கை பயணத்துக்கான முன்னேற்றம் தானாக வந்து சேர்ந்துடும். பெரிய இதயங்கள் தான் அதிக சுமைகளை சுமக்க முடியுன்றத நீ யானைகளிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம்.
யானைகள் உருவத்துக்கு ஏற்றாற் போல பெரிய இதயங்களோடு இருப்பதால் அதால் பெரிய சுமைகளை சுலபமாக சுமந்துட்டு போகுது. ஆனால் மனிதனாகிய உனக்கு நான் அவ்வளவு பெரிய இதயத்தை கொடுக்கவில்லை என் செல்லமே. நீ எதுக்காக உன்னால் சுமக்க முடியாத அளவுக்கு பாரத்தை நினைவுகளாகவும் கவலைகளாகவும் உன் இதயத்துக்குள்ளே தேக்கி வச்சு அந்த மனபாரத்தை சுமக்க முடியாமல் கஷ்டப்படுற? மன வருத்தத்தை உனக்குள்ளே சுருக்கிக்கிட்டு எப்போவுமே மனசை இலகுவாக வைக்க கற்றுக்கோ. மன வருத்தமும் மனபாரமும் உனக்குள்ள மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களாக மாறிடும். எப்போவுமே சந்தோஷமாக இரு, தெளிவாக இரு. நீயே உன்னை ஏமாற்றிக்கிட்டினா மற்றவங்களுக்கு உன்னை ஏமாற்றுவது சுலபமாகிவிடும். எப்பவும் உன் மனசாட்சியை நீ ஏமாத்தாத. உன் மனசு உனக்கு எதை செய்யணும்னு சொல்லுதோ மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உண்மையான விஷயங்களை, சரியான விஷயங்களை சிறப்பாக சிந்தித்து செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. நீ உன் சிந்தனையை மாற்றினாலே வாழ்க்கை தானாக மாறிவிடும். ஒரு மனிதனின் சிந்தனை மாறும்போது அவனுக்கு வாழ்க்கையை பற்றிய புரிதல்களும் வாழ்க்கையை எப்படி முன்னேற்றணுங்கிற அந்த விஷயமும் புரிய வரும். அப்படிதான் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான விஷயங்களை நான் உன் கைகளில் கொடுக்க போகிறேன். இப்போது இருக்கும் பிரச்சனைகளை நினச்சி வருத்தப்பட வேணாம். இந்த பிரச்சனைகளை தாண்டி வருவதற்கும் உன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் உனக்கு பல புது புது வாய்ப்புகளை நான் கொடுக்க போகிறேன். எப்போவுமே நீ எந்த வேலையை செஞ்சாலும் அதை நேசித்து ரசித்து செய்யும்போது நிச்சயம் அதை உன்னால் சிறப்பாக செய்ய முடியும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ செய்யும் விதம்தான் அதில் உனக்கான வெற்றியை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் நீ எந்த திசையில் போனினா உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது உன் கைகளில் தான் இருக்குது. எப்போவுமே யோசிக்காமல் எதையும் செஞ்சு தப்பான திசையில் போயிடாம எந்த விஷயத்தையுமே நல்லா யோசித்து சரியான வழியில் போகக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்தினா எதை வேணும்னாலும் உன்னால் சமாளிக்க முடியும் என் செல்லமே. நீ எல்லாத்தையும் சமாளித்து உன் வாழ்க்கையில் சாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வராகியம்மா உனக்கு நல்லது சொல்ல வந்தேன். உன் மனசுக்கு நான் வெற்றியை தருகிறேன். நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கையில் என் மனசுலன்னு எல்லா விஷயங்களிலும் உன்னுடைய எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்து நீ நினச்ச காரியங்களையும் நல்லபடியாக முடித்து கொடுப்பேன். ஒரு மனிதன் செய்யக்கூடிய முயற்சி தான் அவன் வெற்றிக்கான ரகசியம். சில பேரை நீ பார்ப்ப, இவங்கெல்லாம் எப்படி தான் இப்படி வாழ்கிறாங்களோ, இவங்க எப்படி தான் இவ்வளோ சம்பாதிச்சாங்களோ, இவங்க எப்படி தான் இவ்வளோ வசதியான வாழ்க்கையை வாழ்கிறாங்களோன்னு. இப்படி நீ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்பாகவும் அவன் செய்த முயற்சி இருக்குது. ஒரு மனுஷன் இதை எப்படி இவ்வளோ சுலபமாக செஞ்சாங்க, இவங்களால் இதை எப்படி சாதிக்க முடிஞ்சது, நீ பார்த்து வியக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனின் வெற்றிக்கு பின்பாகவும் அவனுடைய அபார முயற்சியும் அசுர முயற்சியும் விடாமுயற்சியும் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கோ. சும்மா நேரத்தை வீணாக்காம ஏதோ ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவங்க எதுக்காகவோ கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு தான் எல்லாரும் இன்னைக்கு வாழ்க்கையில் சாதனை படைத்தவங்களா வெற்றியாளர்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. நீயும் முயற்சி செய்யும்போது உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த வராகியம்மா நிச்சயமாக நிரந்தரமாக கொடுப்பேன். இப்போது போர்க்களமாய் போராடிக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நிரந்தரமாய் நிம்மதி பெறும்படி சந்தோஷத்தையும் வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். சாதாரணத்திற்கும் அசாதாரணத்திற்கும் உள்ள வேறுபாடு கொஞ்சம் அதிகமாக கூடுதல் முயற்சி செய்வது தான். நீ சாதாரண பிள்ளையாக சாதாரண வேலையை செய்கிற வரைக்கும் சாதாரணமாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருப்ப. ஆனால் சராசரி மனிதனை தாண்டி கொஞ்சம் அதிகமாக கூடுதல் முயற்சியை செய்யும் போது தான் அசாதாரண பிள்ளையாக அசுர வளர்ச்சியை பெறக்கூடிய பிள்ளையாக அசுர முன்னேற்றத்தோடு கூடிய அழகான வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும் என் செல்லமே. மொத்தத்தில் சாதாரண மனிதனுக்கும் சாதனை மனிதனுக்கும் இடையில உள்ள வித்தியாசமே அவன் செய்கிற அதிக முயற்சி தான். நீயும் உனக்கு நல்லா வர்ற விஷயத்த, நீ சிறப்பாக செய்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து சிரத்தையாக கூடுதல் முயற்சி செய்யும்போது சாதனையாளனாக வெற்றியாளனாக உன்னால் வாழ முடியும். உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் கொடு. அதாவது நல்ல விஷயங்களுக்கும் நல்ல முயற்சிகளுக்கும் சொல்கிறேன். ஒரு முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை தினசரி சரியாக செய்யும்போது அதற்கான முடிவு மிகப்பெரிய அளவில் உனக்கான மாற்றத்தை வரவழைக்கும். அந்த மாற்றம்தான் உனக்கான முன்னேற்றத்தை உன் கைகளில் கொடுக்கும். வெற்றிங்கிறது
மற்றவங்க சிறந்தவர்கள் என்று நினைப்பதை அடைவது கிடையாது. எப்போதுமே நீ சிறந்த பிள்ளைன்னு உன்னை நீயே நினைக்கிற அளவுக்கு உனக்கான வெற்றியை நீ பெறும். எப்போவுமே உன்னை நீ உயர்வா நினை. உனக்கு கிடைச்சதை நிறைவாக நினை. ஒருபோதும் உன்னை தாழ்வாகவோ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச நினைக்காதே என் செல்லமே. யாருக்காகவும் நீ அஞ்சியும் வாழக்கூடாது. யாருக்கிட்டையும் போய் கெஞ்சியும் வாழப்படாம எப்போதுமே தைரியமாக நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கான அடையாளம் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். நீ எவ்வளவு காலம் வாழ்ந்தங்கிறது முக்கியமல்ல, எந்த அளவுக்கு நல்லா வாழ்ந்தங்கிறது தானே முக்கியம். அப்படி உன் வாழ்க்கையை நல்லபடியாக முன்னேற்றத்தோடும் மிகப்பெரிய மாற்றத்தோடும் வாழும்படி உனக்கு தேவையான எல்லாவற்றையும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை நல்ல நாள்லையே உன் கைகளில் நான் ஒப்படைச்சிட்றேன். இந்த உலகத்தில் உனக்காக உன்னை சுற்றி எத்தனையோ பேர் இருந்தாலும் நீ யாரோ ஒருவர் போல மூன்றாவது நபர் போல உணர வைக்கிற அளவுக்கு, உன்னை நீயே யாரோ வேற்றாளாய் நினைக்கிற அளவுக்கு மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் தூரமாகவே உன்னை வச்சுருக்காங்களா? உன் கூட பெருசாக நெருங்கி வரவும் செய்யாமல், உன்னை பெருசாக மதிக்கவும் உனக்கு பெருசாக மரியாதை கொடுக்கவும் செய்யாமல் கொஞ்சம் தள்ளி தூரமாகவே வச்சுருக்காங்கன்னா இன்னும் நீ சம்பாதிக்கணும்னு அர்த்தம். உன் வருமானத்தையும் வாழ்க்கையையும் உயர்த்திக்கணும். ஏன்னா ஒரு மனிதனின் முன்னேற்றமும் அவனுடைய வருமானமும் மட்டும்தானே அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பதை உறுதி செய்கிறது. உன் வாழ்க்கையில் இன்னும் நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். உன் கருத்துப்படி உன்னுடைய கவனப்படி நீ எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யும்போது அமைதியாகவே இருந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உன்னால் பெற முடியும். இப்படி அமைதியாகவே இருந்து ஜெயிக்கக்கூடிய அந்த மௌனமான வெற்றி தான் நீண்ட காலத்துக்கு உனக்கு நிலையாக இருக்கும். அதை விட்டுட்டு சில பேர் நான் பாதியில் காசு சம்பாதிச்சவங்கெல்லாம் என் வாழ்க்கை மாறிடுச்சுன்னு ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செஞ்சாங்கன்னா அப்படி பெரிய சத்தத்தோடு வரக்கூடிய வெற்றிங்கிறது நீண்ட காலம் நிலைக்காது. எந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறினாலும் அவன் எவ்வளவு ஆடம்பரமாக வாழ வரக்கூடிய அளவுக்கு காசு பொருள் வருமானம் பணம் பதவி வந்தாலும் அமைதியாக எளிமையாக இருக்கிறானோ அவனால் மட்டும்தான் அந்த வெற்றியை நீண்ட காலம் நிரந்தரமாக தக்க வச்சுக்க முடியும். இந்த வராகியம்மா அப்படிப்பட்ட வெற்றியாளனாக நீ உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் தான் எதிர்பார்க்குறேன். எப்போதுமே பக்குவப்பட்ட பிள்ளையாக உன்னுடைய பொறுப்பை எல்லாம் சரியாக நிறைவேற்றி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக, மற்றவங்களுடைய கருத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. எந்த ஒரு மனிதன் தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக்கிட்டு கோபம் கவலை பயம் எது வந்தாலும் வெளிக்காட்டிக்காம சவாலான சூழ்நிலைகளிலும் தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நிதானமாக நடந்துக்கிறானோ அவனால் மட்டும்தான் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியும். எப்போதுமே நீ கோபப்படவும் கூடாது, எளிதில் உணர்ச்சி வசப்படவும் கூடாது. என்ன நடந்தாலும் பயப்படாமல் கலங்காமல் கவலைப்படாமல் அதை தைரியமாய் சமாளிக்கக்கூடிய பொறுமையான பொறுப்பான பிள்ளையாக இரு. மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ முதல்ல உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிருக்கியா? உனக்காக நீ என்ன செஞ்சிருக்கான்னு யோசி. உனக்காக எவ்வளவோ ஆசைகளும் எதிர்பார்ப்பும் இருந்தாலும் நீ உன்னையே மதிக்காமல் உனக்கே மதிப்பு கொடுக்காம அடுத்தவங்களுக்காகவே இன்னும் எத்தனை காலத்துக்கு செஞ்சுக்கிட்டே இருக்க போகிற? மற்றவர்களுக்காக யோசித்ததும் மற்றவங்களுக்காக பார்த்து பார்த்து கஷ்டப்பட்டதும் எல்லாமே போதும். உன் குடும்பத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன். உனக்காக கொஞ்சம் சேர்த்து வைக்கவும் செஞ்சுக்கவும் பழகு. உன் ஆசையை ஒதுக்கி வச்சுட்டு உன் குடும்பத்தில் உள்ள மற்றவங்க ஆசையை நிறைவேற்றும் போது ஒரு தாயாக நீ கஷ்டப்படுவதை பார்க்க எனக்கும் கஷ்டம்தான். அதனால தான் முதல்ல உனக்காக உனக்கு பிடிச்சதையும் நீ ஆசைப்பட்டதையும் செஞ்சுக்கோன்னு சொல்கிறேன். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன்.